என்ன ஆருத்ரா விசேஷம் அப்படின்னா, ஆருத்ரா அன்னைக்கு தான் உலகம் பிரபஞ்சமாகிறது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து சுவாமிக்கு ரட்சை இட்டோம். அந்த ரட்சை இட்ட பிறகு தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்களுடைய சொல்ல ஒருத்தர் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு மலை சுற்றுவாங்க, ஒருத்தருக்கு நமச்சிவாயன்னு சுற்றுவாங்க, ஒருத்தர் சிவாய நமகன்னு சுற்றுவாங்க. ஒரு சொல்லும் சுவாமிக்கு போய் சேருது. அப்போ அந்த சொல் எல்லாம் சேரும்போது இந்த தீபத்தினுடைய பலன் அதிகரிக்கிறது. அதனால தான் இந்த ரட்சையை நம்ம இடுறோம் அப்படின்னா அதுக்கு தான் அந்த பாட்டே பாடுறாங்க. நடராஜர் மட்டும் அந்த வழியாக செல்வது இந்த கோயிலினுடைய சிறப்பு. ஆருத்ரா நம்ம கோயிலில் உண்டு. அது இன்னும் கொஞ்சம் சிதம்பரத்தை தாண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பம்சமாக இருக்கும். திருமஞ்சன கோபுரம் வழியாக மட்டும்தான் வருவார். அதுக்கு பின்னாடி ஏதாவது விஷயங்கள் இருக்குங்களா? அதாவது வந்து ஆருத்ரா வந்து சிதம்பரம் தான் க்ஷேத்திரம். ஆனால் இங்கே என்ன ஆருத்ரா விசேஷம் அப்படின்னா, ஆருத்ரா அன்னைக்கு தான் உலகம் பிரபஞ்சமாகிறது. சக்தி இல்லையே சிவன் இல்லை அப்படின்னு ஒரு கூட சக்தி சிவனுடைய ஒடுக்கமாக சக்தி அன்னைக்கு எழுந்து காட்சி கொடுக்கிறது. அந்த ஆருத்ரா அன்று தான் வந்து நம்ம வந்து இங்கே வந்து அந்த தீபம் ஏற்றக்கூடிய அந்த ரட்சை மையானது தீபத்தன்று ஏற்றக்கூடிய அந்த 11 நாள் தீபத்தினுடைய ரட்சையை வந்து இந்த ஆருத்ரா அன்னைக்கு தான் நம்ம வந்து நடராஜருக்கு இட்ட பிறகு தான் பக்தர்களுக்கு வந்து கொடுக்குறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி எடுத்து வரக்கூடிய அந்த திருமஞ்சனம் சுவாமி திறக்கிறதுக்காக திருமஞ்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த ஜலத்தை எடுத்துன்னு வந்து தான் நம்ம கோயிலை திறப்போம். அந்த வழியாக நடராஜர் மட்டும் அந்த வழியாக செல்வது இந்த கோயிலினுடைய சிறப்பு. ஏன்னா மற்ற எந்த கோபுரத்து வழியாகவும் சாமி வந்து செல்ல மாட்டார். ஒரே ஒரு நாள் தான் போகிறார். அது பிச்சாண்டர். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அவர் வந்து ராஜகோபுரம் வழியாக வருவார். மற்ற எல்லா நாளும் பார்த்தீங்கன்னா திட்டு வாசப்படி, திடீர் வாசப்படி என்று சொல்லக்கூடிய திட்டு வாசப்படியாக தான் சுவாமி வந்து காட்சி கொடுப்பார். மை வந்து பார்த்திங்கன்னா ஏன் வந்து ஆருத்ரா அன்றைக்கி தான் வந்து கொடுக்கப்படுது மக்களுக்கு? அதுக்கப்புறம் நன்றாக அதான் அன்றைக்கி தான் வந்து மற்ற நாள் அந்த தீபம் முடிஞ்சு இந்த திருவிழா தெப்ப உற்சவம் கிரிவலம் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அடுத்த சுவாமி புறப்பாடு வந்து நடராஜர் தான். இந்த நடராஜர் தான் அன்றைக்கி ஆருத்ரா அன்றைக்கி தான் உலகம் பிரபஞ்சமாகிறது. அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் நம்ம வந்து சுவாமிக்கு ரட்சை இட்டோம். அந்த ரட்சை இட்ட பிறகு தான் மக்களுக்கு கொடுக்குறாங்க. இப்போ அந்த மக்கள் வைக்கிறாங்களா, அதில் என்ன நம்ம பையில் வந்து சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, அதாவது இந்த தீபத்தை வந்து இப்போ ஒன்றுமே இல்லை, நம்ம சாதாரணமாக வந்து நமச்சிவாயம் நமச்சிவாயன்னு நம்ம சொன்னால் பலன். இப்போ இந்த தீபத்தை வந்து எத்தனை லட்சம் பேர் பார்க்குறாங்க சொல்லவே முடியாது. நிறைய இப்போ நீங்கள் சாதாரணமாக 25 லட்சம் பேர் வருவாங்கன்றாங்க. மற்ற அந்த 11 நாளைக்கு எத்தனை லட்சம் பேர் வருவாங்க. அப்போ நம்ம ஒரு பொருளை நினைக்க சக்தி கூடுது. அப்போ இங்கே வரவங்க எல்லாம் அந்த தீபத்தை பார்க்க அந்த தீபத்துக்கு சக்தி கூடுது. அப்போ தீபத்துக்கு சக்தி கொடுக்கும்போது அந்த ஏற்றக்கூடிய பொருள் நெய், அந்த நெய்யானது ரட்சையாகுது. அப்போ அந்த ரட்சைக்கு எவ்வளோ பலன், அதாவது ஒரு பூஜை செய்ய எவ்வளோ பலனோ அதை விட பலன் இந்த தீபத்தினுடைய பலன். ஏன்னா பல கோடி மக்கள் அவங்களுடைய பாஷையில் அவங்களுடைய கோணத்தில் அவங்களுடைய சொல்ல ஒருத்தர் அண்ணாமலையாருக்கு அரோகரான்னு மலை சுற்றுவாங்க, ஒருத்தருக்கு நமச்சிவாயன்னு சுற்றுவாங்க, ஒருத்தர் சிவாய நமகன்னு சுற்றுவாங்க. ஒரு சொல்லும் சுவாமிக்கு போய் சேருது. அப்போ அந்த சொல் எல்லாம் சேரும்போது இந்த தீபத்தினுடைய பலன் அதிகரிக்கிறது. அதனால தான் இந்த ரட்சையை நம்ம இடுறோம் அப்படின்னா அதுக்கு தான் அந்த பாட்டே பாடுறாங்க. கார்த்திகைக்கு கார்த்திகை நாளொரு ஜோதி மலை நுண்ணீர் காட்டாய் நிற்போம், இதை பார்த்தோர் கண்டோ 21 தலைமுறைக்கு முக்தி வரம் கொடுப்போன்னு. அதுதான் இந்த தீபத்தினுடைய பலனே. அப்போ இந்த தீபத்தை பல லட்சம் பேர் பார்க்கும்போது அந்த ரட்சை இடும்போது நம்ம நினைக்கக்கூடிய காரியங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். நம்ம தீபம் ஏற்றும்போது அந்த பர்வதராஜ குலம் உங்களுக்கு வந்து ஒரு முக்கிய பங்காக இருக்குது. ஏன்னா அவங்க தான் ஏற்றுறாங்க. அவங்களுக்கான அந்த பங்குக்கு வந்து ஏதாவது ஒரு இருக்குங்களா? இல்லை, அதாவது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இவங்களும் ஒரு தொழில் செய்கிறாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஏற்றுவது வந்து பர்வதராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவர்கள்
அசுரலை தேவர்களுக்காக அசுரலை அழிக்கும்போது அவர் வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, என்றைக்குமே தேவர்களுடைய அசுரர்கள் பலம் அதிகம் என்றைக்குமே. அப்போ அந்த அசுரெல்லாம் மீன் சுரூபமாக வந்து போகிறதா ஒரு ஐதீகம். அப்போ அந்த வந்து வலை வந்து விஷ்ணுவாகவும் அவர் மீனவர் வேடம் போடுறார். அப்போ அந்த துடுப்பு வந்து ஒரு சக்தியாகவும், அப்போ அந்த அந்த வலையை வீசி வீசி அந்த மீன்கள் எல்லாம் அந்த துடுப்பில் போகும்போது துடித்து சாகும்போது சாபம் வர்றார். அப்போ அவர் வந்து ராஜா, அந்த ராஜா இதுவாகி அவருடைய வேஷம் வந்து மீனவராக ஆயிடுது. அப்போ சிவபெருமான்கிட்ட வந்து முறையிடுறார், உங்களுக்காக நான் தேவர்களுக்காக நான் வந்து இது பண்ணும்போது என்னுடைய ராஜகோலமே போயிடுதே, அப்போ வந்து என்னுடைய பரம்பரை என்ன வருது அப்படின்னு கேட்கிறார். அப்போ சுவாமி சொல்கிறார், உலகமே பார்க்கக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றக்கூடிய இது உங்களுடைய குலத்தை தான் சேரும் அப்படின்ட்டு. அதனால தான் அன்றைக்கி நாங்கள் காலையில் சிவாச்சாரியார்கள் வந்து பரணி தீபம் ஏற்றுவாங்க. காலையில் 11 மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து மூலஸ்தானத்துக்கு வந்து அந்த பரணி தீபத்தை ஒரு இதில் வந்து அவர்கள் கையில் பரிவட்டம் கட்டி அவங்களுக்கு மாலை மரியாதை செலுத்தி அந்த தீபத்தை அவர்கள் கையிலே கொடுப்போம். அதை எடுத்து மேலே மலை மேலே சென்று அந்த பர்வதராஜர்கள் மரபினர் தான் தீபம் ஏற்றுவார்கள். அவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கிறது. அந்த தீபத்தை நாங்களும் கீழே இருந்து கும்பிடுவோம். இன்னும் ஒரு 2 கொஷின் மட்டும்தான். ஏன் சாமி வந்து ராஜகோபுரம் வழியாக வர மாட்டுறாரு? இல்லை, அது வந்து பல்லாள மகாராஜா வந்து இந்த கோபுரம் கட்டும் பொழுது தான் சொல்லக்கூடாது, பிரமிச்சு போய் இந்த கோபுரத்து வழியாக நம்ம வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பிரமிச்சு போய் பார்க்குறார். அப்போ சுவாமி வந்து நீங்கள் எதுவுமே ஒரு செஞ்சதை வந்து நினைத்து பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி இது பண்ணும்போது அவர் சுவாமி வந்து அசரையில் வந்து நான் வந்து அந்த வழியாக வரல, திட்டுவாசப்படியாக தான் உனக்கு வந்து காட்சி கொடுப்பேன்னு. அப்போ நான் இவ்வளோ பெரிய இது பண்ணும்போது எனக்கு ஒரு நாளாவது நீங்கள் இது வழியாக வரணும் அப்படின்னும்போது அப்போ தான் அந்த மாயை மறைக்கக்கூடிய அந்த இதுவாக வந்து பிச்சாண்டு ரூபமாக அன்றைக்கி ஒரு நாள் 8ஆம் திருநாள் அன்றைக்கி இந்த கோபுரத்து வழியாக வந்து வரார். ஓகே, நம்ம அந்த சொன்னீங்களோட லைஃப் வந்து எல்லாருக்கும் மாறி இருக்குது. இங்கே வந்த பிறகு என் லைஃபே மாறிடுச்சு, வரத்துக்கு முன்னாடி என் லைஃப் இப்படி இருந்து வந்த பிறகு இப்படி மாறி இருக்குது அப்படின்றத நிறைய பேர் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கூடவே இருந்தீங்க, கோயில் இவ்வளோ திருப்பணி செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு எமோஷ்னல் மூமெண்ட், உங்கள் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் ஏதாவது இருக்குங்களா? அதாவது வந்து மற்ற க்ஷேத்திரத்தை விட இந்த க்ஷேத்திரம் வந்து பார்த்திங்கன்னா 3 விதமாக இங்கே வந்து வழிபடுறாங்க. ஒன்று வந்து அருணாச்சல புராணம், அது பிரகாரம். இன்னொன்று வந்து அருணாச்சல மகாத்மியம், பூஜைகள் எல்லாம் வந்து காமிக ஆகமம். இந்த 3 விதத்துலேயும் இந்த கோவில் வந்து எல்லா பூஜைகளும் நடைபெறுகிறது. ஏன்னா இங்கே வந்து அண்ணாமலையார் பார்த்திங்கன்னா திருவுடல் அப்படின்னு ஒரு விழா நடக்கும். இது மற்ற எந்த க்ஷேத்திரத்துலேயும் கிடையாது. இந்த திருவுடல் பார்த்தால் மறு உடல் கிடையாது, மறு ஜென்மம் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த பூமியில் நம்ம பிறந்ததுக்கே நாங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கோம். இந்த நினைத்தாலே முக்தி தரக்கூடிய இந்த க்ஷேத்திரத்தில் வந்து திருவுடலை நம்ம வந்து பார்த்துட்டு, அந்த திருவுடலை பார்த்தால் மறு உடல் கிடையாது அப்படின்னும் போது இங்கே வந்து அந்த மாதிரி விழா வந்து எந்த ஆகமத்திலையோ இதுலையோ கிடையாது. புராணங்களில் இங்கே திருவண்ணாமலை அருணாச்சல புராணத்தில் இது வந்து நடைபெறுகிறது. அது நீங்கள் இந்த மண்ணில் பிறந்திருக்கிறதுக்கே நம்ம புண்ணியம் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக. அது எல்லாரோட ஒரு இது. அதாவது திருவாரூரில் பிறந்தால்தான் முக்தி, ஆனால் நினைத்தாலே முக்தி இல்லை. அப்போ இந்த மண்ணில் பிறந்து நினைக்கும் போது கண்டிப்பாக இது வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு முக்தி தான். தென் வந்து உங்களோட தந்தை வந்து தியாகராஜ குருக்கள், அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா திருப்பணிகள் வந்து கோவிலுக்கு வந்து செஞ்சுருக்காரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் அப்பா கிட்டே இருந்து நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன மாரி விஷயம் வந்து உங்களுக்கு வந்து? அப்பாவிடம் நான் கற்றுண்டது என்ன அப்படின்னா, இந்த கோவிலினுடைய புராணங்கள், இந்த கோவில் என்னென்ன பழக்க வழக்கங்கள், இதெல்லாம் வந்து எங்கள் அப்பா கிட்ட தான் நான் வந்து கற்றுண்டேன்.
நான் வந்து படித்ததெல்லாம் வந்து எங்கள் தாத்தா மஞ்சக்குப்பம் கடலூரில் வந்து அங்கே வந்து ஆகமம் வந்து வேதங்கள்லாம் வந்து அங்கே படிச்சுட்டு இங்கே வந்து எங்கள் அப்பா கிட்ட வந்து அவருடைய வழியில் இந்த கோவிலினுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் எங்கள் அப்பாவிடமும் ராமலிங்க சிவாச்சாரியார் அவரிடமும் நான் இங்கே வந்து கற்றுண்டேன். இதில் என்ன ஒரு இது அப்படின்னா, எங்கள் அப்பா சில மாதங்களுக்கு முன்னே தான் இறந்தார். எங்கள் அப்பா வந்து என்ன அப்படின்னா, கரெக்டாக வந்து 6 தலைமுறை அவர் வந்து பார்த்துருக்கார். இந்த 6 தலைமுறை பார்க்குறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். எப்படி அப்படின்னா, அதாவது வந்து இப்போ என்னை பார்த்தீங்கன்னா, இப்போ எங்கள் தாத்தாவை நான் பார்த்ததில்ல. எங்கள் அப்பா, என்னுடைய மகன், என்னுடைய பேரன், எங்கள் பேரனுக்கு குழந்தை பிறந்தா ஒரு பேரன், அது பார்க்கும்போதே 100 வயசு ஆகிடும். ஆனால் எங்கள் அப்பா வந்து இந்த 90 வயசில் எங்கள் தாத்தா குப்புசாமி குருக்கள், குப்புசாமி குருக்கள் அடுத்தது பாண்டேஸ்வர குருக்கள், பாண்டேஸ்வர குருக்கள் அடுத்தது தியாகராஜ குருக்கள், தியாகராஜ குருக்களுக்கு அடுத்தது ரமேஷ் குருக்கள், ரமேஷ் குருக்கள் அடுத்தது சேஷாத்ரி குருக்கள் கோகுல், கோகுலுக்கு அடுத்தது அருணாத்ரி என்னுடைய பேரன். இந்த 6 தலைமுறையும் நேரில் வந்து பார்த்துருக்கார். அதுவும் எல்லாம் சந்தான பரம்பரை, அதாவது ஆண் வாரிசு எல்லாமே. அது மாதிரி பார்க்கறது, பெண்ணுக்கு பிறக்கிறது அது வேறு. ஆனால் எல்லாமே ஆண் வாரிசாக பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கைலாயம்தான். அந்த மாதிரி பார்த்துருக்காருன்னா திருவண்ணாமலையே எங்கள் அப்பா ஒருத்தர் தான் அந்த மாதிரி முடியும். நீங்கள் உங்களோட கோயில் வந்து சில இது அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களா? இப்போ நம்ம கோயில் சில விஷயங்கள் அது என்னென்ன? நான் வந்து இந்த 40 வருஷ சர்வீஸில் பார்த்திங்கன்னா, இது வரைக்கும் வந்து தொடர்ந்து நான் வந்து எங்கள் அப்பா இருக்கும்போதும் ராமலிங்க சிவாச்சாரியார் இருக்கும்போது ஆரம்பித்தேன். சகஸ்ர கலசாபிஷேகம் அக்னி நட்சத்திர தோஷ நிவர்த்தியை முன்னிட்டு 1008 கலசாபிஷேகங்கள் இங்கே வந்து தொடர்ந்து லாஸ்ட் இயர் வரைக்கும் 31 வருஷமாக தொடர்ந்து பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 10வது வருஷம் வந்து ஐத கலசம் அப்படின்னு 10,008 கலசம் உலகத்திலேயே வேற எங்கும் செய்யாத ஒரு இதுவாக 10,008 கலசம் அண்ணாமலையாருக்கு வந்து இங்கே என்னுடைய மூலியமாக, என் மூலியமானு சொல்லக்கூடாது, அண்ணாமலையார் மூலியமாக இங்கே நான் வந்து 10,008 கலசாபிஷேகம் செஞ்சுருக்கோம். அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா 15வது வருஷம் வந்து அதிருத்ரம் என்று சொல்லக்கூடிய இந்த அதிருத்ரம் வந்து 15வது வருஷம் பண்ணோம். 20வது வருஷம் இன்னொரு அதிருத்ரம் பண்ணோம். இது வந்து அண்ணாமலையாருக்கு வந்து என்னுடைய கைங்கரியமாக இன்னி வரைக்கும் தொடர்ந்து பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து கொடுத்துருக்காரு. 2 கும்பாபிஷேகம் வந்து நான் சுவாமிக்கு வந்து இங்கே 2002லும் 2017லும் 2 கும்பாபிஷேகம் வந்து நான் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து நிறையா பார்த்திங்கன்னா நம்ம திருவண்ணாமலை வந்து பூலோகத்தின் கைலாசம், குறிப்பாக சொன்னால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே வந்து அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக சொல்கிறார், பூலோகத்தின் கைலாசம் வந்து திருவண்ணாமலை. அது அவர் ரஜினிகாந்த் கூட நீங்கள் கொஞ்சம் நெருக்கமானதுனால கேட்குறேன், அவர் எந்த அளவுக்கு நம்ம திருவண்ணாமலையை பற்றி புரிஞ்சிருக்காரு, எவ்வளோ கனெக்டபுளாக இருக்கார்? இல்லை, அதாவது வந்து நான் ஒரு முறை அவர் தரிசனத்துக்கு வரும்போது நான் தான் கூட இருந்து பண்ணோம். நான் அவர் சத்யநாராயண சார் 2 பேர் தான் பண்ணோம். டிஎம் சண்முகம் அவரும் கூட இருந்தார். அப்போ வந்து அவர் இந்த சுவாமியை வந்து அவர் பார்க்கும்போது மெய் செலுத்து அந்த ஜோதியை ஸ்வரூபமாக பார்த்ததா அவர் வந்து எங்களிடம் கூறியிருக்கார். அந்த ஃபயர் அவர், ஆமாம், அந்த இதை உணர்வை வந்து நான் இங்கே பார்த்தேன் அப்படின்ட்டு அந்த காலையில் அபிஷேகத்தப்போ அது உணர்ந்தார். அவர் ரெகுலராக வரக்கூடியவரெல்லாம் நம்மளோட இல்லை, அது ரெகுலராக வந்து மலை சுத்த ஒருவர் போல் இருக்குது. ஆனால் தரிசனத்துக்கு 2-3 முறை வந்திருக்கார். வந்திருக்கார். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் இவ்வளோ நாள் இருந்ததில்
அண்ணாமலையாரை பற்றி புரிஞ்சுக்கிட்டது ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ இருக்கிற பக்தர்களுக்கு ஏதாவதுன்னா என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இல்லை, அண்ணாமலையார் வந்து எப்படி சொல்கிறது, அண்ணாமலையார் வந்து நினைத்தாலே இது பக்தர்கள் வந்து எங்கேருந்து நினைச்சாலும் அது வந்து முக்தி தரக்கூடிய ஸ்தலம். அதில் வந்து நம்ம வந்து இங்கே கிரிவலம் வந்தோம் அப்படின்னா ரொம்ப சிறப்பு. நீங்கள் அந்த கிரிவலம் வரும்போது பார்த்தீங்கன்னா பஞ்சமுக தரிசனம்னு இருக்கும். ஆமாம். சிவனுக்கு வந்து 5 முகங்கள், ஈசானம், தற்புருஷம், மகோரம், வாமதேவம், சத்யோஜாதம். இந்த கிரிவலம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த 5 முகங்கள் தெரியும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இடுக்கு பிள்ளையார்னு இருக்கும். அந்த இடுக்கு பிள்ளையார் வழியாக நம்ம வெளியே வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வியாதிகள் தோஷங்கள்லாம் நீங்குன்றது இங்கே அந்த காலத்தினுடைய வரலாறு. அதனால் பக்தர்கள் வந்து அங்கேருந்து நினைத்து இங்கே நேரில் வந்து அண்ணாமலையார் தரிசனம் செய்துட்டு கிரிவலம் வந்தாலே அவர்களுக்கு எல்லாமே முக்தி ஸ்தலம் தான். ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த திருவிழா இந்த பிஸியான டைமில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க. இன்னும் உங்களோட பணிகள் வந்து சிறப்பாக நீங்கள் அண்ணாமலையாருக்கு வரணும் அப்படின்ட்டு அண்ணாமலையார் வேண்டிக்க நன்றி. நமஸ்காரம். தேங்க்யூ.